இனியும் இவள உங்க ஹாஸ்டல்ல விட்டு வச்சா நீங்க 3வது அடியும் ஒரு தப்ப பண்ணிட்டு வந்து இதே மாதிரி வந்து பேசிட்டு நிப்பீங்க. இவளுக்கு உங்க ஹாஸ்டல் சவகாசம் சரியில்லை. இனிமே இவ உங்க ஹாஸ்டலுக்கு வரமாட்டா. நீங்க கிளம்பலாம். அம்மா அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. சாப்பிட்டாளா? இல்ல மேம், காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிடல. அப்படியா? என்னம்மா நெல்லூர் வரைக்கும் போய் சமூக சேவை செஞ்சுட்டு வந்திருக்க போல இருக்கு. அப்பா சொன்னாரு, அங்க ஒரு மனுஷன் சிக்கல்ல கஷ்டப்பட்டு தவிச்சிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே அங்க அம்போன்னு விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. நிவி ப்ளீஸ் உள்ள போங்கம்மா. என்னம்மா நான் கேட்டுட்டு கொஞ்சம் பேசாம இருக்கியா? இது பாரு, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மூட்ல நான் இல்லம்மா. நீ பதில் சொல்லு, சொல்லாம போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் கேட்க வேண்டியது எதையும் நான் கேட்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆமா, உன் மனசுல என்ன பெரிய காட் மதர் நினைப்பா, இல்ல இந்த உலகத்தையே காக்க வந்த லோக மாதாவா நீ? உன்னை யார் தேவையில்லாம நெல்லூர் வரைக்கும் போய் நாட்டம வேலை பார்த்துட்டு வர சொன்னது? அந்த பொண்ணு பாவம்மா. அனாதரவா அவ நின்ன நிலைமையில அவளுக்கு ஹெல்ப் பண்றது தானம்மா மனிதாபிமானம். நீ என்ன பெரிய மதர் தெரேசாவா? யார் அந்த ஆர்த்தி? இங்கேயே தங்கி இருந்துட்டு நீ போட்டு உப்பையும் சோத்தையும் தின்னுட்டு ஓடி போனவ தானே? பெத்த அப்பங்கிட்ட கூட சொல்லாம ஓடி இங்க வந்தா, அப்புறம் இங்க உங்ககிட்ட சொல்லாம ஓடி போனா. அம்மா, அவளுக்கு ஓடி போனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதுக்காக தான் ஓடுறா. அதனால என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது அவளோட தலையெழுத்து. இதுல ஏன் நீ தேவையில்லாம மூக்க நுழைக்கிற? நீ இடைஞ்சல் நினைச்சு ஓடி போனவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சரி, நீ ரொம்ப பெருந்தன்மையாவே இருந்துக்கோ. ஹெல்ப் பண்ண போனல, போய் ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா வந்திருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அங்க இருக்க ரவுடி கோஷ்டிகளுக்கெல்லாம் உன்னை யார் சவால் விட சொன்னா? அவங்க இங்க வந்து உன்னை அடிச்சாங்கன்னா உன்னால அதை தாங்க முடியுமா? உன் மனசுல என்ன ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் நினைப்பா? நிவி, முதல்ல நாகரிகமா பேச கத்துக்கோ. படிச்சவ தானம்மா நீ? பாவமா அந்த பொண்ணு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வந்திருக்கா. எந்த நாகரிகம் என்ன காப்பாத்துமோ அது என்கிட்ட இருந்தா போதும். இந்த உயிரை கொடுத்து காப்பாத்துற நாகரிகத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணும் வேணாம். இது பாரு நிவி, நீ ரொம்ப தப்பா பேசுறமா. உன் வார்த்தையில மட்டும் இல்ல, உன் மனசுலயும் எந்த நல்ல விஷயத்துக்கும் மரியாதை இல்ல. இது பாருமா, இது உனக்கு நல்லது இல்ல. நீ எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறியோ அதே மாதிரிதான் மத்தவங்களும் உன்கிட்ட நடந்துக்குவாங்க. அதாம்மா, கொஞ்சம் நிதானமா யோசி. நான், அப்பா, சூர்யா எல்லாரும் நிதானமா தான் யோசிக்கிறோம். ஆனா நீ தான் நிதானமே இல்லாம வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஏமா, இவ்ளோ வேலையை நீ செஞ்சுட்டு வந்திருக்கியே, இதனால என்னென்ன ஆபத்து வரும் நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? யாரோ ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போனதுனால அதுல நம்ம எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண போறோம் நீ யோசிச்சியா? இல்ல அதனால நம்மளுக்கு எவ்வளவு இழப்பு நீ யோசிச்சியா? சரி, நஷ்ட கணக்க விடு. இவ்ளோ வேலை செஞ்சல, இதனால கொஞ்சம் லாபம் உனக்கு கிடைக்குமா சொல்லு? குறைஞ்சபட்சம் உனக்கு ஒரு பூச்செண்டாவது தருவாங்களா? இல்ல உன்கிட்ட விசுவாசமே இல்லாத ஒரு பொண்ணுக்காக நீ குடுக்கற வேலை ரொம்ப அதிகம்னு உனக்கே தோணல? இப்படி நீ நிதானமே இல்லாம எல்லா விஷயத்தையும் யோசிப்ப, ஆனா நான் மட்டும் நிதானமா யோசிக்கணுமா? இது பாருமா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் 2 நாளா தூங்கவே இல்லை. இத பத்தி இப்ப விளக்கி சொல்றதுக்கு
எனக்கு தெம்பு இல்லம்மா. சொன்னா புரிஞ்சுக்கிற நிலைமையிலயும் நீ இல்ல. நீ இப்ப கிளம்பு. என்ன திட்டணும் நீ ஆசைப்பட்டா நாளைக்கு வந்து திட்டிக்குமா. நாளைக்கு நான் உயிரோட தான் இருப்பேன். ஏமா அப்பா பேச்சுதான் நீ கேட்க மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் என் பேச்சையாவது நீ கேட்பேன்னு நினைச்சேன். நீ திருந்த மாட்ட. எப்படியோ போ. நிறுத்தா. எதுக்குடா இப்ப சிரிக்கிற? வயித்தடிச்சல கிளப்பிக்கிட்டு. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க 2 பேரும் பயந்து உட்கார்ந்து நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. நினைச்சு பார்த்ததுக்கு சிரிப்பு வருது. அம்மா அவங்க 2 பேத்தையும் நேர்ல பார்த்தாங்களே, அவங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்திருக்கும். ஆனா நீங்க பரவாயில்லப்பா. நீங்க 2 பேரும் ரொம்ப லக்கி. அடி வாங்கி மூக்கோடச்சிக்காம வந்து உட்கார்ந்துருக்கீங்களே. எப்படிப்பா அடிக்காம விட்டாங்க? தெலுங்கு படம்லாம் பார்த்திருக்கேன். அங்குள்ள போலீஸா எகிரி எகிரி குத்துவாங்களே. எகிரி எகிரியா சும்மா குமுறி குமுறி அடிச்சானுங்க. அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான் பாரு, சும்மா நெடு நெடுன்னு வளர்ந்து கடாத்கஜ மாதிரி இருக்கான். சும்மா குடிய வச்சு முழங்கையாலே முதுகுலையே குத்துனா. அந்த ரவுடி பயலுங்க ஒரு வழி ஆயிட்டானுங்க. அவனுங்க வாங்கின அடியில 4 அடி வாங்கியிருந்தா போதும், பாஸ் அங்கேயே மல்லாந்திருப்பாரு. சுமாரா, எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏன்டா உள்ள நுழைக்கிற? என்ன அடிச்சா உனக்கு சந்தோஷமாடா? ராஸ்கல். அந்த இன்ஸ்பெக்டர் அடுத்தவனை அடிச்சதுக்கு நீ இந்த நடுங்குற. உன்னை மட்டும் பேத்திருந்தாங்கன்னு வச்சுக்க, பால் தான் பால். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தான் பாஸ். பவர் என்னங்கிறது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. அடுத்த முறை போகும்போது பாரு. ஏமா நீ திருந்தவே மாட்டியா? வாங்கினா அப்ப பத்தாதுன்னு இன்னும் வேற வாங்க போறியா? ஆப்ப தேடி தேடி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போற ஒரே ஆளு நீ தான்பா. ஏய், ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கோம். ஏன்டா சிரிச்சு சிரிச்சு வெறுப்பேத்துற? சிரிப்பு வருது, அடக்க முடியலப்பா. என்ன பண்ண சொல்ற? ஏய், உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னது? நம்ம லிவிதா. நீ போன் பண்ணி புலம்புனியாம. ஏம்பா உள்ளூர்ல தான் சவுடா இல்லாமா, வெளியூர்ல போல பொட்டிப்பாம்பா அடங்கிருவியா? இப்ப கெஞ்சிரியாம அம்மா உன கண்டுக்கவே இல்லையாமே. இவங்கிட்ட சொல்ல வேண்டான்னு அவகிட்ட சொன்னா அவ எல்லாத்தையும் இவங்கிட்ட அப்படியே ஒப்புச்சு என்ன காமெடி நாக்கிட்டாங்க. என்னப்பா பண்றது, உன் லைஃபே ஒரே காமெடியா போச்சு. என்ன மத்தவங்க கொஞ்சம் காமெடி பண்ணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணும். ஆனா நீ சீரியஸா எது பண்ணாலும் அது கடைசியா காமெடியா முடிஞ்சிருது. சரி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. ஏண்டா, நாங்களே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கோம். 2 நாளா நல்ல சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, எப்ப அடிப்பாங்களோன்ற பயத்திலேயே பொழுது கழிச்சோம். ஆறுதலா ஒரு 2 வார்த்தை பேசாம இப்படி வந்ததும் வராதுமா காசு காசுன்னு கேக்குறியே, எங்க இருந்துடா கொண்டு வருது? இது உனக்கே நியாயமா? நீ கொழுப்படுத்து போய் காசு செலவழிச்சு நெல்லூர்ல போய் நொந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு திமிரு. யாராவது விலை கொடுத்து வில்லங்கத்தை வாங்கிட்டு வருவாங்களா? அதுக்கெல்லாம் காசு இருக்கு, எனக்கு மட்டும் காசு இல்லையா? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. இன்னும் ஒரு 1000 எனக்கு வேணும். டக்குன்னு கொடுத்தீங்கன்னா நான் உன்னை சிரிச்சு வெறுப்பேத்தாம நான் பேசாம போயிட்டே இருப்பேன். என்னது 1000 ரூபாயா? ஆ, டே கண்ணா, சாப்பாடும் தீர்த்தமும் வாங்கிட்டு வாடா. ஆ, ஆ. நல்ல நிம்மதியா சரக்கு அடிச்சு 4 நாள் ஆச்சுடா. ஒரு சரக்கு அடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு 2 பேரும் நிம்மதியா தூங்கிடலாம்டா. ஆஹா, இருக்கிற காசு ஓட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? இருக்க காசு பார்த்தா ஓண்டே நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ அதையும் ஆட்டையை போட பாக்குறியா? இல்லடா, இப்ப கூட சொல்றேன். நாளைக்கு வட்டியோட சேர்த்து 2000 ரூபாயா தரேன்டா. ஓகேவா? உன்னைய நம்ப முடியாதே. டேய், நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. இத நான் சொல்லல, விவேகானந்தரே சொல்லிருக்காரு. என்னடா சிவா? பாஸ், விவேகானந்தரை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. ஏன்டா? சாத்தான் வேத ஓதுற மாதிரி இருக்கு. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ராஸ்கல். டேய் கண்ணா, காசடா முடியாது. ப்ளீஸ்ரா கண்ணா, அப்பா சொல்றல, ப்ளீஸ்ரா காசடா. நாளைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னல, கொடுத்துருவல. இப்பதான் நம்பிக்கை பத்தி சொன்னேன். போடா. 1000 ரூபாய் தான். நீ போய் சில்லுன்னு சோடா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. ஒரு நிமிஷம்.
ஏய் பையன் பணத்தை பார்த்து 4 நாள் ஆச்சு. இவனை நம்ப முடியாது. நீயும் கூட போ. இதெல்லாம் அநியாயம் பாஸ். இப்பதான் சொன்னீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. அது எனக்குடா. ஓ வா. வாங்கப்பா. பாப்பா வர்றேன். வா. வாடி. உங்க மேடத்தை கூப்பிடு. மேடம் சத்தமா கூப்பிடு. மேடம் வாங்கம்மா. வா செண்பகா, உட்காருங்கம்மா. ஏ செல்வி, அம்மா 2 காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போட்டு எடுத்துட்டு வரமா? அர்த்த ராத்துல காஃபி டீ குடிக்கிறது எங்க குடும்பத்துல பழக்கம் இல்ல. அம்மா, இது ஒன்றும் அர்த்தராத்திரி இல்லம்மா, மணி 7:30 தான் ஆகுது. உங்களுக்கு காஃபி வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிடுங்க. அதுக்கு எதுக்கு குடும்பத்தை எல்லாம் குத்தலா பேசுறீங்க? ஆமா, உங்ககிட்ட குத்துறா பேசதான் குத்தாலத்துல இருந்து வந்தனாக்கும். ஷென்பகா ரூம காலி பண்ணிட்டு அவ துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்தோம். அம்மா, ஆத்திரத்துல எதுவுமே செய்யாதீங்க. அவ உங்க பொண்ணு. அவ மேல என்னை விட உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எது வேணாலும் செய்யலாங்கிறது உண்மைதான். ஆனா எதை செஞ்சாலும் ஆத்திரத்துல செய்யாதீங்க. நிதானமா 1க்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. என்னமோ எல்லா யோசனையும் உங்களுக்கு தான் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. எல்லாம் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கும் புத்தி இருக்கு. இன்னும் அவ இங்க இருந்தா உருப்பட மாட்டா. கெட்டு குட்டி சோற போறதுக்கு என் பொண்ணை பத்தி இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அம்மா, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. நடந்த விஷயத்துல செண்பகா செஞ்ச ஒரே ஒரு தப்பு உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லாததும், நீங்க ஃபோன் பண்ணப்போ செண்பகா எடுக்கலைங்கிறது மட்டும்தான். ஆனா அதுக்கும் காரணம் இருக்குமா? ஆனா நீங்க எதுவுமே காது கொடுத்து கேட்காம மத்தவங்களே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ஏன்னு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதுவும் புரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கு. எங்களை ஆள விடுங்க, நாங்க கிளம்புறோம். ஆண்டி நடந்தது என்னன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். எங்களோட தங்கின ஆர்த்திங்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். போதும், நிறுத்து. எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஷென்பகா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்பவே காலி பண்ணிட்டு அவ துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஒரு பொண்ணை காதலிக்கிறது, காதலிச்சோட ஓடி போறது, இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. நாங்க மானத்தோட வாழ்ற குடும்பம். உங்க ஹாஸ்டல்ல பொண்ணை தங்க விட்டா எங்க பொண்ணும் போயிடும், எங்க மானமும் போயிடும். ஆண்டி நீங்க தப்பாவே பேசுறீங்க. ஒருத்தவங்க காதலிக்கிறதும் காதலிக்கிறவங்கள கல்யாணம் பண்றதும் அவங்களோட உரிமை. இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்க ஆர்த்தி காதலிச்சதுக்காக அதே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஷென்பகாவும் காதலிக்கணும்னு அவசியம் இல்ல ஆண்டி. உன் கூட சேர்ந்தாலே இவ கெட்டு போயிடுவா போல இருக்கு. பேசுறா பாரு பேச்சு. காதலிக்கிறது உரிமையாம்ல. இங்கெல்லாம் தங்கனா என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? அம்மா, இங்க இருக்க பாதுகாப்பு வேற எந்த ஹாஸ்டலும் கிடைக்காதுங்கம்மா. எங்க அம்மா என்ன இந்த பிள்ளைகளை தங்க வந்த பிள்ளை மாதிரியா பாத்துக்கறாங்க? தான் பெத்த பொண்ணுங்க மாதிரி பாத்துக்கறாங்க. சும்மா கோவத்துல வார்த்தையில அள்ளி விடாதீங்கம்மா. இத பாருமா, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க யாருமா என் பொண்ணை தஞ்சாவூருக்கு ஆந்திராவுக்கு அலை கழிக்கிறதுக்கு? உங்களுக்கு வேலை தான், நீங்க போய் பார்க்க வேண்டியது தானே. வயசு பொண்ணை ஏமா ஊரா கூட்டிட்டு போறீங்க? ஒரு தடவை அப்படி நடந்தா ஏதோ தற்செயலா நடந்துச்சுன்னு நினைக்கலாம். ஒவ்வொரு தடவையும் அப்படியே நடந்தா அதுக்கு என்னமா அர்த்தம்? இனியும் ஒரு தடவை அப்படி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? காதல் பிரச்சனை விடுங்க. இந்த விவகாரத்துல ஏதோ வெட்டு குத்துலவர் நடந்திருக்கு இவ சொல்றா. அப்படியேப்பட்ட இடத்துக்கு என் மகளை ஏமா கூட்டிட்டு போனீங்க? பெத்த பொண்ணைய கொல்ல துணிஞ்சவங்க அவங்க. நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்துக்கு கூட வந்து இவளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என் பொண்ணு ஏமா சிக்கணும்? உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அக்கறை இருக்க நியாயம் இல்ல. ஏன்னா இதுங்கெல்லாம் நீங்க பெத்த பொண்ணுங்க இல்லையே. கேடு கெட்டு போட்டுன்னு நீங்க வேணா இருக்கலாம். ஆனா நான் இவளை பெத்தவ அப்படி விட முடியாது. ஆண்டி எங்க மாம் எங்களை எப்படி நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். வேணா ஷென்பகாவை கேட்டு பாருங்க. இங்க இருந்து வெளியே போன பொண்ணு கூட நல்லா இருக்கான்னு நினைச்சவங்க எங்க அம்மா. அவங்கள பத்தி இப்படி பேசினா கடவுளுக்கே பொறுக்காது. அந்த கடவுளே வந்து கேரண்டி கொடுத்தாலும் இனி என் பொண்ணை இங்க தங்க விட மாட்டேன். ஏய் போய் பொட்டி படிக்கல எடுத்துட்டு வாடி. இவ்வளவு சொல்றேன், அப்புறம் நீங்க அம்மா. இல்ல மேம், அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வேண்டாம் பியூலா, விட்டு. அவங்களுக்கு எது பிரியமோ அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அம்மா, ஆனா ஒண்ணு, உங்களுக்கு வயசு ஏறின அளவுக்கு அனுபவம் இல்ல. பாவம், அது உங்க தப்பு இல்ல. ஒரு சின்ன ஊர்ல வீட்லயே உட்கார்ந்து வாழ்க்கைய பார்த்திருக்கீங்க.
உங்களுக்கு யார் சரி யார் தப்புன்னு பார்க்க தெரியல. சரி, அது உங்க பிரச்சனை. இனிமே நான் செண்பகாவை இங்க வச்சுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. என்னை பத்தியும் எங்க ஹாஸ்டலை பத்தியும் நீங்க பேசினது எதுவுமே நல்லா இல்லம்மா. நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு இல்லைனாலும் உங்க விருப்பப்படி செண்பகாவை நீங்க இப்பவே கூட்டிட்டு போலாம். செல்வி போ, லக்கேஜை பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. போங்கம்மா. வாடி. நான் வரேன் மேடம். சரிம்மா, நீ இப்ப போய் எப்ப வேணாலும் இங்க வரலாம். அவை நீ வரவே மாட்ட. வாடி. நான் வரேன் பியூலா. மிஸ் யூ ஷென்பா. நானும் தான். மேடம். செண்பகா, நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லம்மா. எது சரி எது தப்புன்னு உனக்கு நல்லாவே புரியுது. எது சரியோ அதுக்காக நீ ஃபைட் பண்ணணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இப்படி சும்மா அழுதுகிட்டே இருக்காத. கண்ணீரு எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாதம்மா.